அத்தனை சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வணக்கம். மீண்டும் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிரான்ஸில் வாழ்கின்ற நபர் ஒருவருக்கு இலங்கையில் இருக்கின்ற எங்களுடைய யாழ் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருக்கிறது. அது என்ன விஷயம் சம்பந்தமாக அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டுமில்லாமல் இப்படியான சம்பவங்களை செய்துவிட்டு இப்படி ஓடி ஒழித்து இங்கே வந்து நின்று இருப்பவர்களுக்கு இவ்வாறான நிகழ்வுகள் அல்லது இப்படி நீதிமன்றத்தினுடைய கட்டளைகள் நல்ல ஒரு படிப்பனவை படிப்பிக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. குற்றவாளி குற்றத்தை செஞ்சுட்டு பிரான்ஸுக்கு வந்திருக்கிறாங்க. இதனால் பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்ற எல்லாத்தையும் ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் தோழன் ரதன். வடபகுதியை பொறுத்தவரையில் இந்த காதல் அப்படின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி இளம் சிறுமிகளை குறிவைக்கின்ற, இளம் சிறுமிகளை சீரழிக்கின்ற நிகழ்வில் அநேகமான இளைஞர்கள் இப்போ ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் புலம்பெயர் தேசங்களில் இருப்பவர்களும் சமூக ஊடகங்களின் ஊடாக இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே பதிவாகிறது. அது மட்டுமில்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், ஊர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நல்ல வீடுகள் எல்லாத்தையும் கட்டிவிட்டு அங்கே போய் இவர்கள் புலம்பெயர் நாடுகளில் போய் இலங்கையில் இருக்கின்றவர்கள் தாங்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக அல்லது தாங்கள் போய் 3 நேரமும் சாப்பிடுவதற்காக அங்கே இருக்கின்ற பெண்களை, குறிப்பாக இளம் பெண்களை வேலைக்கு அமர்த்துகின்ற நிகழ்வும் இடம்பெறுகிறது. வேலைக்கு அமர்த்தி விட்டு அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு முன்பதாக சம்பவம் செய்வதற்கு ஒரு சிலர் முனைவதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன. அங்கே இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்றவர்களே கால் பண்ணி இந்த விஷயங்கள் அல்லது அவங்க இவர்கள் இங்கிருந்து போன ஆண்கள், குறிப்பாக வயசானவர்கள் அல்லது ஒரு 45-50 வயசை தாண்டியவர்களால் இவ்வாறான இந்த குற்றங்களில் ஈடுபடுகின்ற சம்பவங்கள், அங்கே இருக்கின்ற பெண்களை குறிவைக்கின்றது அல்லது வீட்டை வேலை கண்டு கூப்பிட்டு விட்டு இளம் பெண்களை வேலை கண்டு கூப்பிட்டு விட்டு அவங்களை குறிவைக்கின்ற சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. இந்த விஷயங்களும் இனி வருகின்ற காலங்களில் பகிர்வதற்கு நான் முயற்சிக்கிறேன். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த காதல் சமூக ஊடகங்களின் ஊடாக காதல் வருகிறது. அது இன்னொரு விஷயம். அது மட்டுமில்லாமல் சமூக ஊடகங்களில் வருகின்ற காதல் அதுக்கு அடுத்த கட்டமாக தொலைபேசி அழைப்புக்குள்ளே தொலைபேசி அழைப்பின் ஊடாக நேரடி வீடியோ காலில் காதல் கல்யாணமாகாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதுன்னு யாருமே சொல்லி நழுவி போயிடாது. அதனால் இந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்களில் இவ்வாறான பகிர்வுகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. அப்படின்ற பொழுது ஒரு இளைஞர் ஒருவர் சிறுமி ஒருவரை காதல் என்கின்ற பேரில் காதலிச்சு அந்த பொம்பளை பிள்ளையை கர்ப்பமாக்கி விட்டு ஓடி ஒழித்து பிரான்ஸுக்கு சேர்ந்திருக்கிறாரு. இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக குறிப்பிட்ட நபருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய குடியவரவு குடியகழ்வு திணைக்களத்தினால இலங்கையில் இருக்கிற குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கும் பிரான்ஸில் இருக்கின்ற எம்பசிக்கும் தூதராலயத்துக்கும் இது சம்பந்தமான தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. சம்பவத்துக்குள்ள என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் அல்லது காதலிக்கிறன் என்ற பெயரில் அவரை கர்ப்பமாக்கிய பின்னர் அதனை சட்டவிரோதமாக அழித்த குற்றத்துக்காக தற்பொழுது பிரான்ஸில் தலைமறைவாக இருக்கின்ற குற்றவாளி ஒருவருக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கிறது. அத்துடன் தலைமறைவாகி பிரான்ஸில் ஒழித்திருக்கின்ற அந்த கைதியை உடனடியாக கைது செய்வதற்கு நீதிமன்றம் பிடியாணையை பிறப்பித்திருக்கிறது. 16 வயது சிறுமியை திருமணம் செய்வதாக வாக்குறுதி வழங்கி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி அவர் கர்ப்பமாகிய பின்னர் சிறுமி 6 மாத கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது அந்த சிறுமியினுடைய கர்ப்பம் சட்டவிரோதமாக அல்லது அந்த சிறுமிக்கு அதனுடைய சரியான தெளிவின்மை காரணமாக அதனுடைய கருக்கலப்பை மேற்கொண்ட பின்னர் குறிப்பிட்ட நபர் பிரான்ஸுக்கு தப்பியோடி இருக்கிறார். சம்பவம் குறித்து வழக்கு விசாரணைகள் எதிரி இல்லாமல் நடந்திருக்கிறது. யாழ் மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்துள்ள நேரத்தில் விசாரணைகளின் அடிப்படையில் எதிரியை குற்றவாளியாக கண்ட நீதிமன்றம்
30 ஆண்டுகள் அவர் வந்து கடுங்காவல் சிறையில் வந்து வைத்து சிறை தண்டனை வழங்குறதுக்கு வந்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட நபர் இலங்கையில் இல்லை அப்படின்றதும் குற்றவாளி பிரான்ஸில் வந்து தலைமறைவாக இருப்பதாகவும் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து குற்றவாளியை கைது செய்து இலங்கையை கொண்டு வருமாறு பிடியாணை பிறப்பித்த நீதிமன்றம், நான் ஏற்கனவே சொன்னது போல இலங்கையினுடைய குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் மற்றும் பிரான்சினுடைய இலங்கை தூதரத்துக்கு வந்து தகவல்களை வழங்கி இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இந்த நீதிமன்றத்தினுடைய கட்டளையின்படி இலங்கை தூதராலயம் பிரான்ஸில் இருக்கிற தூதராலயம் என்ன செய்யணுமோ அதுக்கேற்ற வகையில் அடுத்த கட்டங்களை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பொழுது இங்கே இருக்கின்ற போலீசாரினுடைய உதவியோடோ அல்லது வந்து அதுக்கேற்ற வகையில் நீதிமன்றம் என்ன செய்யணுமோ அந்த வகைகளில் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த வழக்கு ஏற்ற வகையில் நீதிமன்றம் இல்லை இலங்கை தூதராலயம் நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்துக்கான அந்த விஷயத்தை வந்து செய்து கொடுக்கும். இப்போ நிறைய பேர் இது வந்து ஒரு சிறுமியை அதாவது வந்து கற்பமாக்கி விட்டு வந்த சம்பவம் இது வந்து நீங்கள் இப்போ செய்தியாக வந்துருக்கு. இதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆக்களை அடிச்சுட்டு வாரது, சொத்துக்களை சூறையாடிட்டு வாரது, அது மட்டும் இல்லாமல் இன்னொருவரை அவருடைய உயிர்கொலை செய்துவிட்டு ஓடியாறது, இப்படியான சம்பவங்களும் வந்து நிறைய பேர் வெளிநாடுகளில் வந்து ஓடியாந்து ஒழிச்சிட்டு இருந்தால் நீதிமன்ற வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்ற பட்சத்தில், நீதிமன்ற வழக்குகள் தீர்ப்புகள் வருகின்ற பட்சத்தில், குறிப்பிட்ட நபர்களை பிடிக்கின்ற அல்லது பிடியாணை பிறப்பிக்கின்ற பட்சத்தில் வந்து உடனடியாக அது பிரான்ஸ் அண்டில் எந்தெந்த தூதராலயமோ அந்தந்த தூதராலயத்தை தொடர்பு கொண்டு அந்த தூதராலயத்தினுடைய ஏற்பாட்டில் வந்து எல்லாருமே கைது செய்யப்படுவார்கள். வழக்குகள் போகாத விஷயங்கள் எங்கேயாவது ஒரு சில தப்பித்துக் கொள்ளலாம், அல்லது வந்து இப்படி சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்சுட்டு இங்கே வந்து எங்கேயாவது ஓடி ஒழிச்சு நிற்கிற நபர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் யாராவது வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தினுடைய உதவியோடு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தால் நிச்சயமாக அது வந்து இவ்வாறான சம்பவங்கள்லாம் மாட்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இலங்கையினுடைய தூதராலயத்துக்கு அறிவிக்கின்ற பொழுதும் இலங்கை தூதராலயம் இங்கே இருக்கிற போலீசாரை தொடர்பு கொள்கின்ற பொழுதும் அவருடைய பேர் விவரங்கள் சரியான முறையில் இங்கே போலீஸில் வந்து விசாவுக்காக பதியப்பட்டிருக்கின்ற பட்சத்தில் வந்து நிச்சயமாக போலீசார் இலகுவாக கண்டுபிடிச்சு அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம். அதே மாதிரி அவர் வந்து ரெட் மார்க், அதாவது வந்து பாலியல் சம்பந்தமான ஏதாவது நீங்கள் துஷ்பிரயோகம் செஞ்சால் அது உடனடியாகவே ரெட் மார்க் தான் அடிப்பாங்க. அதில் எந்தவித மாற்று கருத்து உடனடியாக ரெட் மார்க் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபர்களுக்கு ஏற்ற வகையில் வழக்கு தாக்கல் செய்வாங்க. அது பிரான்ஸ்லையும் வந்து அவர்களுக்கு பிரான்ஸ் சட்டமும் வந்து அதை தான் சொல்லுது, பாலியல் ரீதியாக யாரையும் துஷ்பிரயோகம் செய்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இது 16 வயசு இலங்கையினுடைய சிறுமியாக இருக்கின்ற பட்சத்தில், அவர் கர்ப்பமாக இருக்கின்ற பட்சத்தில் கர்ப்பத்தை கலைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்போ இவர் தேடப்பட்டு வருகின்ற நபராக இருக்கிறாரு. பெயர் விவரங்கள் எதுவுமே வந்து இதுவரைக்கும் கிடைக்கப்பட்டால் பார்க்கலாம். ஆனால் பெயர் விவரங்களோ புகைப்படங்களோ எதுவுமே இதுவரைக்கும் கிடைக்கப்படலை அப்படின்ற விஷயத்தையும் இதில் சொல்லிக்கொண்டு வேறு விஷயங்கள் இது சம்பந்தமாக கிடைக்கின்ற பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து விடுகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.